ओम शांति। 3 जुलाई 2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, कलंगदर बनने के लिए अपनी अवस्था अचल अडोल बनाओ। जितना तुम पर कलंग लगते हैं उतना तुम कलंगदर बनते हो। இனிமையான குழந்தைகளே, கலைஞதிறன் குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உங்கள் மீது கலங்கங்கள் ஏற்படுகின்றனவோ அந்த அளவிற்கு நீங்கள் கலைஞதிறன் ஆவீர்கள். प्रश्न, बाप की अवज्ञा क्या है? किस मुख्य अवज्ञा पर चलने वाले बच्चे दिल तख्त नशीन बनते हैं? பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைப்பிடிக்கிறார்கள்? उत्तर, बाप की अवज्ञा है मीठे बच्चे, तुम्हें कोई से भी किट नहीं करनी है, शांति में रहना है। अगर कोई को तुम्हारा बात अच्छी नहीं लगती है तो तुम चुप रहो, एक दो को तंग नहीं करो। बाप दादा के तख्त नशीन तब बन सकते हैं जब अंदर कोई भी भूत ना रहे, मुख से कभी कोई उल्टी सुल्टी कड़वे बात ना निकले। मीठा बोलना है, जीवन का धारण करो। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளை. ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் துன்புறுத்தாதீர்கள். உள்ளுக்குள் எந்த போதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ओम शांति। भगवान वाच, आत्माभिमानी भाव है, पहले पहले जरूर कहना पड़े, यह है बच्चों के लिए सावधानी। बाप कहते हैं तुम कि हम बच्चे कहते हैं तो आत्माओं को ही देखता हूँ। शरीर तो पुरानी जूती है, यह सतो प्रधान नहीं बन सकता है। सतो प्रधान शरीर से तो सतयुग में ही मिलेगा। अभी तुम्हारी आत्मा सतो प्रधान बन रही है, शरीर तो वही पुरानी है। अभी तुमको अपनी आत्मा को सुधारना है, पवित्र बनना है। सतयुग में शरीर भी पवित्र मिलेगा। आत्मा को शुद्ध करने के लिए एक बाप को याद करना होता है। बाप भी आत्मा को देखती है, सिर्फ देखने से आत्मा शुद्ध नहीं बनेगी। वह तो जितना बाप को याद करेंगे उतना शुद्ध होती जाएगी। यह तो तुम्हारा काम है, बाप को याद करते करते सतो प्रधान बनना है। तो बाबा கூறுகிறார், ஆத்மா அபிமானி ஆகுங்கள். இதன் முதலில் நிச்சயம் கூற வேண்டும். இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும். நான் குழந்தைகள் குழந்தைகளே கூறும்போது ஆத்மாக்களை பார்க்கிறேன். இவ்வுடல் பழைய செருப்பாகும், இது சத்தோ பிரதானமாக ஆக முடியாது என்று பாபா கூறுகிறார். சத்தோ பிரதானமாக சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஆத்மா சத்தோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதே பழைய சரீரம்தான். இப்போது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்த கொள்ள வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும். சத்தியுகத்தில் சரீரம் தூய்மையாக கிடைக்கும். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஆத்மாவை பார்க்கிறார், பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகிறது. எவ்வளவு தந்தையை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அளவு சுத்தமாகிறது. இது பாபாவுடைய வேலையாகும். பாபாவை நினைத்து சத்தோ பிரதானமாக வேண்டும். பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார். இந்த உடல் கடைசி வரை பழையதாக இருக்கும். இது வெறும் கர்மேந்திரியங்கள் தான். பாபா கூறுகிறார், तो बाप आए हैं रास्ता बताने, ये शरीर तो अंत तक पुरानी रहेगी। ये तो सिर्फ कर्मेंद्रिय हैं जिसका आत्मा है कनेक्शन है। आत्मा गुल बन जाती हैं, फिर कर्तव्य भी अच्छे करते हैं। वहाँ पंछी जाकर भी अच्छे रहते हैं, जानवर भी अच्छे जानवर रहते हैं। यहाँ चिड़िया बहुतों को दुख देख भागती है, वहाँ तो ऐसा अच्छे पंछी तुम्हारे आगे पीछे घूमते फिरते रहेंगे। वे भी कायदे सर, ऐसा नहीं घर में अंदर घुस जाएंगे, गंद करके जाएंगे, नहीं। बहुत कायदे के दुनिया में होती है। आगे चल तुमको ये साक्षात्कार भी होता रहेगा। अभी मार्जिन तो बहुत बड़ी है, स्वर्ग का महिमा तो अपरंपार है। बाप की महिमा अभी अपरंपार है तो बाप भी प्रॉपर्टी की महिमा अपरंपार है। बच्चे को कितना नशा चढ़ना चाहिए? बाप कहते हैं, मैं उन आत्माओं को याद करता हूँ जो सर्विस करते हैं और ऑटोमेटिकली याद करते हैं। आत्मा में मन बुद्धि है। तो बाबा சொல்கிறார், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஆத்மாவை பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகிறது. இது உங்களுடைய வேலையாகும். பாபாவை நினைத்து சத்துவ பிரதானமாக வேண்டும். பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார். இந்த உடல் கடைசி வரை பழையதாக இருக்கும். இது வெறும் கர்மேந்திரியங்கள் தான். இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கிறது. ஆத்மா ரோஜா மலர் போல மாறும்போது நல்ல கடமைகளை செய்கிறது. அங்கே பறவைகள் விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கிறது. இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகிறது. அங்கே நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும்
என்று சுற்றி வரும். வீட்டுக்குள் நுழைந்து அழுக்கு செய்வது கிடையாது, விட்டு விட்டு போகாது, இல்லவே இல்லை. மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கிறது. இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கும். இப்போது காலம் இருக்கிறது. சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது, பாபாவின் மகிமையும் அளவற்றது, பாபா கொடுக்கும் சொத்தின் மதிப்பையும் அளவற்றது. குழந்தைகளுக்கு எவ்வளோ பெருமிதம் இருக்க வேண்டும். யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு தானாக வருகிறது பாபாவுக்கு. அந்த ஆத்மாக்களை தான் பாபா நினைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறது அல்லவா? நாம் முதல் தரமான சேவை செய்கிறோமா அல்லது இரண்டாம் எண்ணில் சேவை செய்கிறோமா என புரிந்து கொள்ள வேண்டும். तो हम फर्स्ट क्लास सर्विस करते हैं या सेकंड नंबर पे आते हैं, ये सब नंबरवार समझते हैं. कोई तो म्यूज़ियम बनाते हैं, प्रेसिडेंट गवर्नर आदि के पास भी जाते हैं, ज़रूर अच्छी रीति समझाते होंगे. सबका अपना अपना गुण है. कोई में अच्छा गुण भी होते हैं तो वहाँ कहाँ जाता है तो कितना गुणवान है. जो सर्विस होंगे वह सदा ही मीठा बोलेंगे, कड़वा कभी बोल नहीं सकते हैं. जो इकट्ठा कड़वा बोलने वाले हैं उनमें भूत है, देह अभिमान है नंबर 1. फिर उनके पीछे और भूत प्रवेश होती है. இப்போது ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறது. நாம் முதல் தரமான ஆத்மாவை என்று பார்க்க வேண்டும். இவை அனைத்தையும் வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்கிறார்கள். சிலர் மியூசியத்தை உருவாக்குகிறார்கள், பிறகு குடியரசுத் தலைவர் ஆளுநரிடமும் செல்கிறார்கள். நிச்சயமாக நல்ல விதமான புரிய வைக்கக்கூடியவர்களாம் இருப்பார்கள். அனைவருக்குள்ளும் அவரவருடைய குணம் இருக்கிறது. யாருக்காவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணம் உடையவர் என்று கூறப்படுகிறது. சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் இனிமையாக பேசுவார்கள், கடுமையாக ஒருபோதும் பேசுவதில்லை. கடுப்பாக பேசக்கூடியவர்களுக்குள்ள போதம் இருக்கிறது என்று அர்த்தம். தேகாபிமானம் நம்பர் 1 பூதமாகும். அதற்கு பின்பு பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசமாகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். मनुष्य बदचलन भी बहुत चलते हैं. बाप कहते हैं इन विकारों को दोष नहीं है, तुमको मेहनत ऐसी करनी है जैसा कल्प पहले की. अपने को आत्मा समझे बाप को याद करो, फिर ऐसे ऐसे सारे विश्व की डोर तुम्हारे हाथ में आने वाली है. ड्रामा का चक्र है, टाइम भी ठीक बजाते हैं. बाकी बहुत कम समय चला है. लोग आज़ादी देते हैं तो 2 टुकड़ा कर देते हैं, आपस में लड़ते रहते हैं. नहीं तो उनको बारूद आदि कौन देगा. ये तो उनका व्यापार रहा. ड्रामा अनुसार ये भी उनको चालाकी है. ये भी टुकड़े टुकड़े कर दिया. कहते हैं ये टुकड़ा हमको मिले, पूरा बंटवारा नहीं किया गया है. इस तरह पानी जास्ती है, देखो खेती बहुत होती है, इस तरह पानी कम है, आपस में लड़ पड़ते हैं. फिर सिविल वार भी पड़ती है, झगड़े भी बहुत होते हैं. तुम जब बाप के पीछे बनते हो तो तुम भी गाली खाते हो. बाप ने समझाया था, अभी तुम कलंगदर बनते हो, जैसा बाबा गाली खाते हैं तुम भी गाली खाते हो. तो பாபா சொல்கிறார், இப்பொழுது நாம் அனைவரும் தந்தையின் நினைவை செய்ய வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகத்தின் கயிறும் உங்கள் கைக்கு வந்துவிடும். நாடகம் ஒரு சக்கரமாக இருக்கிறது. நேரமும் சரியாக தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர்கள் சுதந்திரம் கொடுக்கிறார்கள் என்றால் 2 பிரிவாக பிரித்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கட்டும் என கொடுக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்களின் அணுகுண்டுகளை யார் வாங்குவார்கள். இதுவும் அவர்களின் வியாபாரமாக இருக்கிறது. இதுவும் நாடகப்படி அவர்களின் தந்திரமாகவும் இருக்கிறது. இங்கேயும் துண்டு துண்டாக பிரித்து விட்டனர். இந்த துண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், சரியாக பிரிக்கவில்லை. இந்த பக்கம் தண்ணீர் நிறைய இருக்கிறது, அந்த பக்கம் நிலங்கள் நிறைய இருக்கிறது, இந்த பக்கம் தண்ணீர் குறைவாக வருகிறது என்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மேலும் உள்ளுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, பல சண்டைகள் நடக்கிறது. நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இப்போது நீங்கள் கலைஞராகிறீர்கள். பாபா திட்டுவங்கிறது போல நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இப்போது உலகத்திற்கே அதிபதி ஆகிறார்கள் என பாவம் அவர்களுக்கு தெரியாது. तो बाबा சொல்கிறார், अभी जानते हैं, उन लोग जानते हैं तो इन बेचारों को क्या पता है कि ये विश्व का मालिक बनते हैं. 84 जन्मों की बात तो बहुत सहज है. आप ही पूजे, आप ही पुजारी भी तुम बनते हो. कोई की बुद्धि में धारण नहीं होती. ये भी ड्रामा उनका ऐसा पार्ट है. कर क्या सकते हैं, कितना भी माता मारो परंतु ऊपर चढ़ नहीं सकते हैं. तकदीर तो कराई जाती है लेकिन उनकी तकदीर में नहीं है. राजधानी स्थापना होती है, उनमें सब चाहिए. ऐसा समझदार
शांत में रहना चाहिए, कोई से भी किट की बात नहीं, प्यार से समझाना पड़ता है, ऐसा ना करो, ये आत्मा सुनती है, इसमें और भी पद कम हो जाएगी। कोई कोई को अच्छी बात समझाओ तो भी अशांत वो पड़ते हैं, तो छोड़ देना चाहिए। खुद भी ऐसा होंगे तो एक दो को तो तंग करते रहेंगे, ये पिछाड़ी में तक रहेगा। माया भी दिन प्रतिदिन खड़ी हो जाती है, महारथियों से माया की महारथी होकर लड़ती है। பாபா கூறுகிறார், இப்போது பாருங்கள். तो 84 பிறவிகள் விஷயம் மிகவும் எளிதானது. தாங்களே பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம், பூஜாரிகளாக மாறுகிறீர்கள். சிலருடைய புத்தியில் தாரணையாவது கிடையாது. இதுவும் நாடகத்தில் அவருடைய நடிப்பாக இருக்கிறது. வேறு என்ன செய்ய முடியும்? எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் மேலே ஏற முடிவதில்லை. முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இது இல்லை. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, அதில் அனைவரும் இருக்க வேண்டும். இவ்வாறு புரிய வைத்து சாந்தமாக இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு சாந்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது. அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாது என புரிய வைக்கப்படுகிறது. இந்த ஆத்மா கேட்கிறது, இதைவிட இன்னும் பதவி குறைந்துவிடும். ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் அவர்கள் அசாந்தி செய்ய வைத்து விடுகிறார்கள். எனவே விட்டுவிட வேண்டும். தானே அவ்வாறு இருந்தால் மற்ற ஒவ்வொருவரும் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். இது கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த போக்கு கடைசி வரை இருக்கும். மாயாவும் நாளுக்கு நாள் கடுமையாக ஆகி கொண்டே இருக்கும். மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதிகளாகவே சண்டையிடுகிறது. மாயையும் புயல் ஏற்படுத்துகிறது. तो एकदम माया का तूफान आते तो प्रैक्टिस हो जाती है। बाप को याद करते हैं, एकदम जैसा अचल अडोल रहते हैं। समझते हैं माया हैरान करेगी, हैरान नहीं करती है। डरना नहीं, कलंगदर बनने वाला पर कलंक लगता है, इसमें नाराज नहीं होना चाहिए। अखबार वाले भी कुछ भी लिफात कर डालते हैं, क्योंकि पवित्रता की बात है। अलबलाएँ पर अच्छा तार होती है। अकासर बकासुर नाम भी हैं, चित्रों का नाम भी पुराना है, पूतना भी है। மாயையன் புயல் வருகிறது. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாகி விடுகிறது. ஒரே அடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிறார்கள். மாயா வீழ்த்தி விடும் என நினைக்கிறார்கள். பயப்படக்கூடாது. கலங்கீதரன் அவர்கள் மீது களங்கம் ஏற்பட செய்கிறது. இதில் கோபப்படக்கூடாது. செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்திகள் போடுவார்கள், ஏனென்றால் தூய்மையான விஷயமாக இருக்கிறது. அபலைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள். அகாசுரன் பகாசுரன் என்ற பெயர்கள் இருக்கிறது. அவ்வேறு பூத்தனாவும் சூர்பனகம் என்ற பெயர்களும் இருக்கின்றன என்று பாபா கூறுகிறார். तो अभी बाप अब बच्चे पहले महिमा भी बाप की सुनाते हैं। बेहद का बाप कहते हैं, तुम आत्मा हो। यह नॉलेज एक बाप के सिवाय कोई नहीं दे सकते। रचता और रचना का ज्ञान ये भी पढ़ाई है, जिसमें तुम सुदर्शन चक्रधारी बन चक्रवर्ती राजा बनती हो। अलंकार भी तुम्हें ही, परंतु तुम ब्राह्मण पुरुषार्थ हो, इसलिए यह अलंकार तो विष्णु को दे दिए हैं। ये अलंकार विष्णु को दे दिए हैं। ये सब बातें हैं। आत्मा क्या है, परमात्मा क्या है, कोई भी बता नहीं सकते। आत्मा कहाँ से आई है, निकल कैसे जाती है। कभी कहते हैं आंखों से निकला, कभी तो कहते हैं बिरकुटी से निकला, कभी कहते हैं माथे से निकला। ये तो कोई जान नहीं सकते। अभी तुम जानते हो, आत्मा शरीर ऐसा छोड़ती है, बैठे बैठे बाप के याद में देह और देह का त्याग कर देंगे। बाप के पास तो खुशी से जाना है, पुराना शरीर खुशी से छोड़ना है, जैसा सर्प का मिसाल जाना है। तो இப்போது குழந்தைகள் பாபாவின் மகிமை முதலில் கூறுகிறீர்கள். நீங்கள் ஆத்மா என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் படிப்பாகும். இதன் மூலம் நீங்கள் சுதர்ஷன் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். அலங்காரம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆனால் பிராமணர்கள் நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் இந்த அலங்காரத்தை விஷ்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, இந்த விஷயங்கள் வேறு யாரும் கூற முடியாது. ஆத்மா எங்கிருந்து வந்தது, எப்படி போகிறது, இதை யாரும் கூற முடியாது. சில நேரம் கண்களின் மூலமாக சென்று விடுகிறது, சில நேரம் புருவ மத்தியிலிருந்து சென்று விடுகிறது, சில நேரம் நெற்றியிலிருந்து வெளியேறி விடுகிறது. இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவின் குஷியுடன் செல்ல வேண்டும். பழைய உடலை குஷியுடன் பாம்பு மாதிரி தன் தோலை உறுத்தி கொள்வது போன்று நாம் விட வேண்டும். உலகத்திற்கு விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை என்று பாபா கூறுகிறார். तो समझाते हैं,
कभी कभी कितना निकल गई ही ये आत्मा शरीर ऐसे छोड़ेगी, बैठे बैठे बाप का याद में त्याग कर देंगे। पुराना शरीर खुशी से छोड़ना है। जैसा सर्प का मिसाल, जानवरों में भी जो अकल है वह मनुष्यों में नहीं रहती। वह सन्यासी आदि तो सिर्फ दृष्टांत देते हैं। बाप कहते हैं तुमको ऐसा बनना है जैसा ब्रकटी के कीड़े को ब्रह्मरी कीड़े को ट्रांसफ़र कर दिया है। तुमको भी मनुष्य रूपी कीड़ों को ट्रांसफ़र कर देना है। सिर्फ दृष्टांत नहीं देना है लेकिन प्रैक्टिकल करना है। अब तुम बच्चे को वापस घर जाना है। तुम बाप से वर्षा पा रहे हो तो अंदर में खुशी होना चाहिए। वे तो वर्षे में जानते ही नहीं हैं। शांति तो सबको मिलती है, सब शांति धाम में जाते हैं। सिवाय बाप के कोई भी सर्व का सदगति नहीं दे सकते हैं। ये है समझाना होती है। तुम्हारा निर्वृत्ति मार्ग है। तुमको ब्रह्मा में लीन होने में पुरुषार्थ करते हूँ। बाप तो प्रवृत्ति मार्ग बताते हैं। वे बहुत घना बातें हैं। पहले तुम कोई को अल्प और बेका पढ़ाना होता है। இப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் பிரம்மத்தில் கலந்து விட வேண்டும். யாரை பாபாவை தவிர வேறு யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. இப்போது சன்னியாசிகள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறுகிறார்கள். நீங்கள் குளவி புழுக்களைப் போல மாறுவதைப் போல மனிதன் என்ற புழுவிலிருந்து மாறிவிட வேண்டும். வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் கூறக்கூடாது. நடைமுறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இப்போது குழந்தைகளாக நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசையை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆசை பற்றி எதுவும் தெரியாது. அனைவருக்கும் அமைதி கிடைக்கிறது. அனைவருக்கும் சாந்திதாம் செல்கிறார்கள். பாபாவை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. இதையும் புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய துறவர மார்க்கமாக இருக்கிறது. நீங்கள் பிரம்மத்தில் கலந்துவிட முயற்சி செய்கிறீர்கள். பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார். நீங்கள் சத்தியுகத்தில் வர முடியாது. நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது என்ற ஆழமான விஷயமாகும். बाबा இப்போது சொல்கிறார், पहले बोलो तुमको तो दो बाप है, हद का और बेहद का. हद का बाप के पास जन्म लेते हैं विकार की. जितना अपार खुशी मिलती है, दुख मिलती हैं, किनके अपार दुख मिलते हैं, सतयुग में तो अपार सुख मिलता है. वहाँ तो जन्म की मक्खन मिसल होती है. कोई दुख की बात नहीं, नाम ही नहीं है स्वर्ग. बेहद का बाप से बेहद का बादशाही का वर्षा मिलता है. पहले तो सुख, पीछे दुख. पहले दुख फिर सुख कहना रॉन्ग है. पहले नई दुनिया स्थापना होती है, पुराना तोड़ ही स्थापना होती. पुराना मकान कभी कोई बनाते नहीं क्या? नई दुनिया को तो रावण हो ना सके. ये भी बाप समझाते हैं. तो बुद्धि में युक्तियाँ चाहिए. बेहद का बाप बेहद का सुख देते हैं. कैसे देते हैं वो समझाएंगे. कहने की ये युक्तियाँ चाहिए. दुखदा में दुख का भी तुम साक्षात्कार कराओ. कितने अता सुख है, अपरंपार है. பாபா சொல்கிறார், இப்போது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால் பிறக்கிறார்கள். எவ்வளோ அளவற்ற துக்கம் கிடைக்கிறது. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் கிடைக்கிறது. அங்கே பிறவி கூட வெண்ணையை போன்று இருக்கிறது. எந்த துக்கமும் இருப்பதில்லை. பெயரே சொர்க்கமாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்ய பதவியை சொத்தாக கொடுக்கிறார். முதலில் சுகம் பிறகு துக்கம் கிடைக்கிறது. முதலில் துக்கம் பிறகு சுகம் என்று கூறுவது தவறாக இருக்கிறது. முதலில் புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. பழைய உலகம் உருவாகாது. பழைய கட்டிடத்தை யாராவது கட்டுவார்களே என்ன? புது உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது. புது உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது. பாபா புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்பது வந்தால் புரிந்து கொள்ளலாம். புரிய வைப்பதற்கும் யுக்திகள் வேண்டும். துக்கதாமத்தின் துக்கத்தை கூட நீங்கள் சாட்சாத்காரம் செய்கிறீர்கள். எவ்வளோ அளவற்ற துக்கம் இருக்கிறது. அளவற்றது பெயர துக்கமாக இருக்கிறது. இந்த சுகமான உலகம் என யாரும் கூற முடியாது. नामी है दुखधाम, इनको सुखधाम कोई नहीं कह सकते. सुखधाम में कृष्ण कहते हैं. कृष्ण को मंदिर भी सुखधाम में सुखधाम कहते हैं. वह सुख का मालिक था जिनका मंदिरों में भी हबी पूजा होती है. अभी ये बाबा लक्ष्मी नारायण का मंदिर में जाएंगे तो कहेंगे आहो ये तो हम बनने हैं. इनका पूजा थोड़ी ही करेंगे. नंबर 1 बनते हैं तो फिर सेकंड में थर्ड की पूजा होती है. सेकंड में थर्ड की पूजा होती है. हम तो सूर्यवंशी बनते हैं. मनुष्य का थोड़ा ही पता है. ये तो सबको भगवान कहते हैं.
अंधकार कितना है, तुम कितना अच्छी रीति समझाते हो। टाइम लगता है, जो कल पे पहले लगा था। जल्दी कुछ भी कर नहीं सकते हैं। हीरे जैसा जन्म तुम्हारा ये है, अभी का है। देवताओं को भी हीरे जैसा जन्म नहीं मिलती है। ये कोई ईश्वरीय परिवार में थोड़ा ही है, ये तुम्हारा ईश्वरीय परिवार है, ये है देवी परिवार। तो பாபா சொல்கிறார், துக்கத்தையும் கூட நீங்கள் சாட்சாத்காரம் செய்விக்கிறீர்கள். நீங்கள் அளவற்ற சுகம் துக்கம் இருக்கிறது, அளவற்றது. பெயரே துக்க உலகமாக இருக்கிறது. இதனை சுகமான உலகம் என்று யாரும் கூற முடியாது. சுகமான உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவிலில் கூட சுகதாமம் இருக்கிறது. அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார். அவருடைய பூஜை இப்போதும் கோயில்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாபா லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு சென்றால், ஆஹா, நான் இவ்வாறு தான் ஆகிறேன் என்று புரிந்து கொள்கிறார். இவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டார். நம்பர் 1 ஆகிறார் என்றால் 2ஆம் 3ஆம் வரை பூஜை ஏன் செய்ய வேண்டும்? நாம் சூரிய வம்சியாக மாறுகிறோம். மனிதர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் அனைவரையும் பகவான் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு இருள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறீர்கள். போன கல்பத்தை போலவே நேரமாகிறது. சீக்கிரமாக எதுவும் செய்ய முடியாது. இப்போது உங்களுடைய இப்பிரிவையானது வைரம் போன்றதாக இருக்கிறது. தேவதைகளின் பிரிவை வைரம் போன்றது என சொல்ல முடியாது. அது ஈஸ்வரிய குடும்பம் கிடையாது. இது உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரம். அதாவது இந்த பரிவாரம் சங்கமயுகத்தில் உள்ள பரிவாரம் ஈஸ்வரி பரிவாரம் குடும்பமாகும். அது தெய்வீக பரிவாரமாகிறது. சத்தியுகம் தெய்வீக பரிவாரம், சங்கமயுகம் ஈஸ்வரிய பரிவாரம். இதற்கு இரண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் நாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவு புதிய புதிய விஷயங்கள் என்று பாபா கூறுகிறார். तो गीता में आटा में नमक मिसाल है, कितनी बोल कर देते हैं कृष्ण का नाम डालकर। बोलो, तुम देवताओं को भी देवता कहते हो, तो फिर कृष्ण को भगवान क्यों कहते हो? विष्णु कौन है ये भी तुम समझते हो। मनुष्य तो बिगर ज्ञान के ऐसा ही पूजा करते रहते हैं। प्राचीन भी देवी देवताओं का है जो स्वर्ग का होकर गए हैं। सतो रजो तमो ये सब में सबको आना है। इस समय सब तमो प्रधान हैं। बच्चों को पॉइंट्स तो बहुत समझानी है। बैज पर भी तुम अच्छा समझा सकते हो। बाप और पढ़ाने वाला टीचर को याद करना पड़ता है, परंतु माया भी कितनी कशमाकश कर चलती है। बहुत अच्छी पॉइंट्स निकलती रहती है। अगर सुनेंगे नहीं तो सुनना कैसे सकेंगे? பாபா கூறுகிறார், இப்போது பாருங்கள், இது உங்களுடைய ஈஸ்வரி பரிவாரமாகும். அது தெய்வீக பரிவாரமாக இருக்கிறது. எவ்வளோ புதிய விஷயங்கள். மாவில் சிறிதளவு உப்பு போடுவது போன்ற கீதையில் உண்மை இருக்கிறது. கிருஷ்ணரின் பெயரை போட்டு எவ்வளவு தவறு செய்து விட்டார்கள். நீங்கள் தேவதைகளை தேவதை என்கிறீர்கள், பிறகு கிருஷ்ணரை பகவான் என ஏன் கூறுகிறீர்கள்? விஷ்ணு யார்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் ஞானம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்து விட்டு சென்றவர்கள் பழமையான தேவி தேவதைகள். அனைவரும் சத்தோ ரஜோ தமையில் வர வேண்டும். இச்சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நிறைய கருத்துக்களை புரிய வைக்கிறார். நீங்கள் பேஜ் மூலமாக கூட புரிய வைக்கலாம். அப்பா மற்றும் கற்றுத்தரக்கூடிய டீச்சரை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயாவின் அதாவது போராட்டம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். மிகவும் நல்ல நல்ல கருத்துக்கள் தோன்றிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் கேட்கவே இல்லை என்றால் எப்படி பிறருக்கு கூறுவீர்கள்? பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும் போது முரளியை தவற விடுகிறார்கள், பிறகு படிப்பதில்லை. तो अक्सर करके बड़े महारथी इधर उधर जाते हैं तो मुरली मिस कर देते हैं, फिर पढ़ते ही नहीं। पेट भरा हुआ है। बाप कहते हैं, कितनी गणा बातें हैं तुमको सुनाता हूँ, जो सुनकर धारणा करना है। धारणा नहीं होगी तो बच्चे कहाँ रह जाएंगे। बहुत बच्चे भी विचार सागर मंथन कर अच्छी पॉइंट्स सुनाते हैं। बाबा देखते हैं, सुनते हैं तो जैसा जैसा अवस्था वैसा पॉइंट्स निकाल सकते हैं। जो कभी इतना नहीं सुनाते हैं वह सर्विसेबल बच्चे निकालते हैं, सर्विस पर ही लगे रहते हैं। मैगजीन में भी अच्छी पॉइंट्स डालते हैं। இப்போது எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன், அதை கேட்டு கடைப்பிடிக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். தாரணை செய்யவில்லை என்றால் அரைக்குறையாக இருப்பார்கள். நிறைய குழந்தைகள் நன்கு சிந்தித்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார்கள். அவரவர் நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள். பாபா இதை பார்க்கவும் செய்கிறார். இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகிறார்கள். சேவையிலே ஈடுபடுகிறவங்க இருக்கிறார்கள். பத்திரிகையிலும் நல்ல கருத்துக்களையே போடுகிறார்கள். तुम बच्चे विश्व का मालिक बनते हो। बाप कितना ऊंच बनाते हैं। गीत में भी है, सारे विश्व का बागडोर तुम्हारे हाथ में होगी, कोई छीन नहीं सकते हैं। ये लक्ष्मी नारायण विश्व का मालिक हैं।
उनको पढ़ाने वाला जरूर बाप ही होगा, ये भी तुम समझा सकते हो। उनको राज्य पद पाया कौन है? पाया कौन है? मंदिर के पुजारी तो पता ही नहीं, तुमको तो आता खुशी होना चाहिए, ये भी तुम समझा सकते हो। ईश्वर सर्वव्यापी नहीं है, इस समय तो 5 भूत सर्वव्यापी है, एक एक में यह विकार है। माया के 5 भूत भी हैं, माया सर्वव्यापी हैं, तुम फिर ईश्वर सर्वव्यापी कह देते हो, ये तो भूल है ना। ईश्वर सर्वव्यापी हो कैसा सकता है? वे तो बेहद का वर्षा देते हैं, कांटों को पुल बनाते हैं। समझाने की प्रैक्टिस भी बच्चों की कहनी चाहिए। பாபா கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகிறீர்கள். பாபா எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை மாற்றுகிறார். முழு உலகத்தின் கயிறும் லகான் உங்கள் கையில் வந்து விடுகிறது என பாபா பாடல் கூட இருக்கிறது. யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. இந்த லட்சுமி நாராயண் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார் அல்லவா, அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் நிச்சயமாக பாபா சிவபாபா ஒருவர் தான் இருக்கிறார். இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். அவர்கள் ராஜ்ய பதவியை எப்படி அடைந்தார்கள்? கோயிலில் இருக்கும் பூஜாரிக்கு கூட தெரியவில்லை. உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஈஸ்வர் சர்வே வியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இச்சமயம் 5 பூதங்களும் சர்வே வியாபியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விகாரங்கள் இருக்கிறது. மாயாவின் 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபமாக இருக்கிறது. மாயை சர்வ வியாபியாக இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்கிறீர்கள். இது தவறல்ல என்று தவறுதான் என்று புரிய வைக்க வேண்டும். ஈஸ்வர் எப்படி சர்வ வியாபியாக முடியும்? அவர் எல்லையற்ற ஆசையை கொடுக்கக்கூடியவர். முட்களை மலராக மாற்றக்கூடியவர். எப்படி சர்வ வியாபியாக முடியும்? குழந்தைகள் புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். अच्छा, धारने का मुख्य सारम, जब कोई अशांत फैलाते हैं तो तंग करते हैं तो तुम्हें शांत रहना है. अगर समझा नहीं मिलती है तो भी कोई अपना सुधार नहीं कर सकते तो कहेंगे इनकी तकदीर, क्योंकि राजधानी स्थापना हो रही है. தாரணைக்காக முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட், யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது துன்புறுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராஜ்யம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், दूसरी पॉइंट, विचार सागर मंथन कर ज्ञान के नई नई पॉइंट से निकाल सर्विस करनी है. बाप मुरली में रोज जो घृणा बातें सुनाते हैं वह कभी मिस नहीं करनी है. நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா தினந்தோறும் முரளியில் ஆழமான விஷயங்களை கூறுகிறார், அதை ஒருபோதும் நாம் தவறவிடக்கூடாது. वरदान, पवित्रता को आदि अनादि विशेष गुण के रूप में सहज अपनाने वाले पूज्य आत्मा भव. पवित्रता को आदि अनादि विशेष गुण के रूप में सहज अपनाने वाले पूज्य आत्मा भव. पवित्रताविன் தூய்மையின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கிக் கொள்ளும் பூஜ்ய ஆத்மா ஆகுக. இந்த वरदानத்தின் विस्तारத்தை பாருங்கள். पूजनीय बनने का विशेष आधार है पवित्रता पर. जितना सर्व प्रकार की पवित्रता का अपनाते हो उतना सर्व प्रकार से पूजनीय बनते हो. जो विधि पूर्वक आदि अनादि विशेष गुण का रूप से पवित्रता को अपनाने हैं वहीं विधि पूर्वक पूजा होती है, किया जाता है. जो ज्ञानी और अज्ञानी आत्माओं का संपर्क में आते हैं, पवित्र वृत्ति दृष्टि वाइब्रेशन से यथार्थ संपर्क संबंध निभाते हैं, स्वप्न में भी जिनकी पवित्रता खंडित नहीं हो सकती है वही विधि पूर्वक पूज्य बनते हैं. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் பவித்திரதா. எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்ளும்போது அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக முடியும். யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்கிறாரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர்களாக ஆகிறார்கள். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, எண்ணத்தின் அலைவரிசை, யதார்த்தமாக தொடர்பு, உறவுகளை பராமரிப்பார்கள். கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க வைக்க மாட்டார்கள். அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர்கள் ஆகிறார்கள். அவர்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகிறது என்று பாபா கூறுகிறார். ஸ்லோகன், व्यक्त में रहते अव्यक्त परिस्ताप बनकर सेवा करो तो विश्व कल्याण का कार्य तीव्र गति से संपन्न हो. வியக்தில் இருந்து அவ்வியக்த பரிசாவாகி சேவை செய்யுங்கள். அப்போது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் சம்பன்னமாகும், நிறைவடையும். अच्छा,
मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते। ओम शांति, ओम शांति, ओम शांति।